வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சரவணன். இன்றைக்கி இந்த பதில் நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு இந்திய தேன் வகை வந்து ஒரு வீட்டில் கட்டியிருக்கு. அதனால் அந்த நண்பர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டை வந்து கொஞ்சம் சேஃபாக அப்புறப்படுத்தி கொடுக்க சொன்னார். அதுக்காக நம்ம வந்திருந்தோம். ஃபயர் பண்ணி அது கொளுத்தி கிழுத்தி போட்டுடலாம். சரியான அது அந்தளவுக்கு ஏற்புடையதாக இருக்காதுன்றதுனால நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான நண்பர்ன்றதுனால வந்து உங்களுக்கு தான் தெரியுமே, நீங்களே வந்து எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. எடுத்து வேறு எங்கன்னா கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னாரு. இப்போ ஏன் அந்த கூடு வந்து இங்கே கட்டுச்சுன்றதுக்கான ரீசனை பார்ப்போம். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முல்லை கொடி வச்சுருக்காரு. ஒரு இயற்கையான ஒரு அமைப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல நிழல் பாங்காக இருக்குது. பாருங்கள், நிறைய பூக்கள் பூத்துருக்கு. சரௌண்டிங்லாம் நிறைய முருங்கை மரங்கள் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அங்கே கொஞ்சம் தண்ணி டேங்க் இருக்குது. தண்ணி டேங்க் இருக்குது. பூ பூத்து இருக்குது. இங்கே சின்ன சின்ன மூலிகை செடிகள் இருக்குது. ஈரமான இந்த இடமே ஈரமாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஈரம் வந்து தேனீக்களுக்கு ரொம்ப தேவைப்படும். ஆனால் தண்ணி குடிக்கின்றதுனால இங்கே பல வகையான மூலிகைகள் இருக்குது. துளசி இருக்குது, முடக்கருத்தான் இருக்குது, செம்பருத்தி இருக்குது, கற்பூரவள்ளி, அந்த பக்கம் கற்பூரவள்ளி இருக்குது. ஸோ இந்த மாதிரி மூலிகைகள்லாம் நிறைய வச்சுருக்காரு. இப்படியான ஒரு இயற்கை சூழலில் தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுடைய மொட்டை மாடிக்கு வர படிக்கட்டு, இதுதான் படிக்கட்டு மேலே வர்றதுக்கு. இந்த வழியை தான் அவங்க மேலே வரணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேன் கூடு வந்து கட்டியிருக்கு. தெரியுதுங்களா? வந்து ஈயெல்லாம் பறந்துட்டுருக்கு பாருங்கள். ஈக்கெல்லாம் பறந்துட்டு பாருங்க. ஏன் இங்கே வந்து இது கட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து இந்த இடம் வந்து இந்த பூக்களோட இந்த செடிகளோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது. அது வாழறதுக்கான சூழ்நிலைகள் இங்கே இருக்குது. அது இல்லாத இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிழலாகவும் இருக்குது. இந்த மரக்கட்டை வந்து இந்த இடத்துல வந்து இந்திய தேனியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இருட்டான இடங்களில் தான் வாழும். இருட்டான இடங்கள், வெயில் அதிகமாக இல்லாத இடங்கள், அந்த மாதிரி இடத்துல தான் வாழும். இந்த ஈக்கெல்லாம் வந்து பாருங்கள் கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. அதில் வந்து போராளிகள், ஃபர்ஸ்ட் லைன் வாரியர்னு சொல்லுவாங்க, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தங்க கிட்ட வந்துட்டாங்க, நம்ம அட்டாக் பண்ணணும் அப்படின்னு ரெடியாக இருக்குங்க. நம்ம இதுதான் இந்திய தேனி. ஈக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நல்லா பெருசாக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது. ஈக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேனீக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துல தான் கட்டும், அடுக்கடுக்காக காட்டும். இது வந்து அடுக்கு தேனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம நைட் வந்து சேஃபாக அப்புறப்படுத்த போகிறோம். அந்த வீடியோ வந்து நான் பார்ட் 2வாக போடுறேன். இப்போ வந்து டே டைமில் இதை காட்டணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் நான் காட்டிகிட்ருக்கேன். நம்ம கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் போகிறோம். க்ளோஸ்அப்பில் போயாச்சு. அடுக்கு தேனி பாருங்க, அடுக்கடுக்காக இருக்குது உள்ள. அதில் நைட்டில் காட்டுறேன் எடுக்கும்போது. ஈக்களுடைய செயல்பாடுகளை பாருங்கள், தெரியுதுங்களா? நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். ஒரு ஈ வந்து மகரந்தத்தை கொண்டு வருது, வெள்ளையாக கொண்டு வருது பாருங்க கையில். அதுதான் மகரந்தம். ஃப்ரண்ட் லைன் வாரியர்னு சொன்னோம் இல்லைங்களா, அவங்களாம் வந்து ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள். இப்போ கொஞ்சம் உஷாராக இருக்காங்க, யாரை கடிக்கலான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ மீதி வீடியோ வந்து நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்கள் வீடுகளே வந்து பார்த்திங்கன்னா தேனீக்கள் கட்டியிருக்கு. நீங்கள் அதை வந்து அதுக்கு தொந்தரவு பண்ணாமல், உங்களுக்கும் தொந்தரவு பண்ணாமல் அதை எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளுக்கு வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நான் உங்கள் வீட்லேயே வந்து எடுப்பேன். நம்ம திண்டிவனம் சரௌண்டிங், பாண்டிச்சேரி சரௌண்டிங் எங்கே இருந்தாலும் வர முடியும். தெரியுதுங்களா? இது அடுக்கு தேனி, இந்திய தேனின்னு சொல்லுவாங்க. அதில் பெருசாக இருக்குது கூடு, ஈயும் பெருசாக இருக்குது. இதை நம்ம பெட்டிக்கு மாற்றிக்க முடியும். இதை வளர்ப்பு தேனியாக நம்ம பெட்டிக்கு மாற்றினா வளர்க்க முடியும்.
தெரியுதுங்களா? இப்போது பகல்ன்றதுனால நம்ம அதை கையை வச்சோம்னா எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிடுவாங்க. கீழே குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருக்கு, அதனால் அது இந்த நேரம் செட் ஆகாது. ஓகே, மீதி பார்ட்டை வந்து நான் அடுத்த பார்ட் 2ல் போடுறேன். இப்போது கூடுடைய அமைப்பு எங்கே இருக்குது எப்படி இருக்குன்றது மட்டும் நான் காட்டுறேன்னு இந்த பதிவெடுத்தேன். நன்றி.